விலாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துறையூர் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊர் இருக்குது கொல்லப்பட்டி அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. இந்த ஊரில் தான் இன்னைக்கு வேலை. சாமியாவில் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் எல்லாமே குதிரவான ஊர் சுற்றுறது, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அம்மன் பூத்துட்டு பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு அவசியம் வாங்குறது. இந்த வேலை ஓகே தாங்க. பட் ஆனால் ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் சுத்த வேண்டியதாக இருக்கும். வேலை பார்த்தீங்கன்னா கடுபடியாக இருக்க மாட்டானா. இந்த ஏரியா கொஞ்சம் சின்னதான். காலையில் ஒரு 4 மணி 4:30 ஆரம்பிச்சா மத்தியானம் ஒரு 11:30 12 அப்படியே வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் 10 11 பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்கும் கோயில்கிட்ட வந்தோம். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் DSTN 48 ரெயின்போட அந்த பேப்பர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. DSTN 48 ரெயின்போ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் சார்ஜை போட்டு தட்டி தெறிக்க விட்டுட்டு இருந்தாரு. கலர் பேப்பர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. புது கலராக இருந்தது. பர்த்டே பார்ட்டிக்கு காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா DJ கூட பண்ணி தராங்களாமா. முடிஞ்சவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வேணாலும் டிஸ்பிளேல தரேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றது கடைக்கு போயிருந்தா பரோட்டா பக்காவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய கடையில் கொடுக்குற மாதிரி பக்காவான பரோட்டா. சாலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபிஷ் கிரேவி மாதிரி இருந்துச்சு. நல்ல டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையான டேஸ்ட். காலையில் சுட இந்த இட்லி தோசை சட்னி சாம்பாரும் அடிச்சிக்கவே முடியாது. எல்லாமே சூப்பராக கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆம்லேட்டை வாங்கி போட்டு விட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா தட்டி தூள் கலப்புது. என்ன கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு வந்திருக்கா. பட் ஆனால் காலையிலே பார்த்தீங்கன்னா பரோட்டா எல்லாமே ஓவராக சாப்பிடக்கூடாதுனால நார்மலாக சாப்பிட்டுட்டு வந்தோம். கடையில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஐட்டம்ஸ் செம்மங்க.